Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th Max second chapter numbers and sequences. ஸோ அதோட ஃபார்முலாஸ் தான் பார்க்கலாம். ஈக்குவல் டிவிஷன் லெமான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ A equal to BQ plus R. ஆருங்கிறது என்ன அப்படின்னா 0 less than or equal to R less than mod B. ஸோ mod Bனா என்ன மீனிங்னா B வந்து நம்மளுக்கு மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு தான் மீனிங். ஸோ ஆரை அந்த பியை விட ஆர் வந்து சின்னதாக இருக்கணும், 0 ஈக்குவலாக இருக்கணும், 0வாகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி சீக்வன்ஸ். சரியா, சீக்வன்ஸில் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபியில் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 3 5 7 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 2வாக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 2வாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த நம்பரில் நம்ம ஆட் பண்ணுறோமோ அது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இப்படி இருந்தால் தான் அது ஏபியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை பாருங்கள், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 3 மைனஸ் 1 2, அடுத்து தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் 5 மைனஸ் 3 2. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் அது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இதில் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா டேர்ம்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா 9th டேர்ம் 8th டேர்ம். இப்போ நான் இந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ இதில் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இதுக்கு அடுத்து நான் எழுதவே இல்லை. இப்போ இதில் நான் கொஸ்டின் கேட்கலாம், என்னென்னா 10th டேர்ம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா இப்போ ஏன்னா என்னென்னு தெரியணும், என்னன்னா என்னென்னு தெரியணும், டினா என்னென்னு தெரியணும். ஏங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் 1 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு என்னுங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு இப்போ எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், 10th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்படி என்னுங்கிறது நம்மளுக்கு இதில் 10ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது டினா டிஃப்ரென்ஸு. ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏபியில் இருக்குது அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வர டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமனாக தான், ஈக்குவலாக தான் இருக்கும், சேம் நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கோ அது. ஸோ அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 10th டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேர்ம்ஸ்னால் டிஎன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்என். ஸோ எஸ்என்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 ஃபார்ம் எழுதியிருக்கேன். எஸ்என் அப்படின்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ். சம் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்னென்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேர்ம்ஸ் நான் கொடுத்து அந்த டேர்ம் எல்லாம் ஆட் பண்ண சொல்லணும்னு அர்த்தம். 1 + 3 + 5 + 7 + இப்போ ஒரு 4 நம்பர் கொடுத்து ஆட் பண்ண சொன்னால் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடுவோம். கால்குலேட்டர்லேயோ இல்லைன்னா கையாலேயோ நம்ம ஆட் பண்ணி போடுறோம். இதே ஒரு நிறைய டேர்ம்ஸ் கொடுத்தாங்க, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 100 ஆன் நம்பர் இல்லைனா 50 நேச்சுரல் நம்பர், இந்த மாதிரிங்கும் போது நம்மளுக்கு உட்காந்து ஒவ்வொரு நம்பராக நம்ம கூட்டிகிட்டு இருக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அதுலேயே நம்மளுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறத நம்ம போடுவோம். n/2 2a. ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஃபஸ்ட் டைம், டிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் கிடைக்கும். இப்போ எஸ்என்லேயே பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா போயிட்டு இப்போ 50 டேர்ம்ஸாக இதுலேயே நான் சொல்லியிருக்கேன். 1 + 3 + 5 + 5 + 7 + எக்ஸட்ரா ப்ளஸ் ஒரு 40 டேர்ம்ஸ். இதிலே 40 டேர்ம்ஸை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஃபார்முலா இது பண்ணணும். இதே 1, 3, 5, 7 கொடுத்துருக்கேன் இல்லையா, எக்ஸட்ரா லாஸ்ட்டாக ஒரு 35 இல்லைனா ஒரு 55. ஸோ ஏதோ ஒன்று நான் இதில் ஏன் ஆட் நம்பர் பண்ணால் கண்டிப்பாக ஆன் நம்பர் தான் இதில் வந்திருக்கும். ஸோ அதனால் ஆன் நம்பர் ஒரு 35ஓ 45ஓ 55ஓ நான் சொல்கிறேன். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க. எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n/2 a + Lங்கிற ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் நல்லா இது பண்ணிக்கோங்க. எல் கொடுக்கல, டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 40 டேர்ம்ஸ் 50 டேர்ம்ஸும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n டேர்ம்ஸும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா, இதிலே வந்து லாஸ்ட் டேர்மை ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட்டாக ஒரு டேர்ம் தந்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொன்னேன், டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணி போகணும்னு சொன்னேன் இல்லையா. இதில் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ 1, 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, 9 3s 27, இப்படி எக்ஸட்ரா போயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகே, இதுலேயும் நம்மளுக்கு சேம் தான். இதுலேயும் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால்
டிஎன் ஃபார்முலா, இது சம் கண்டுபிடிக்க சொன்னால் எஸ்என் ஃபார்முலா. ஓகே, இதில் ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது தான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை, ஸோ T2 பை T1 இது ஈக்குவல் டு T3 பை T2 நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸுங்கிறது T2 பை T1. ஸோ இந்த டேர்ம் டிவைடட் பை 1 நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். 9 டிவைடட் பை 3 நமக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ சேம் தான் கிடைக்கும். 3 ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ டிஎன் ஃபார்முலா இங்கே ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ n இங்கே 5 அப்படின்னா இங்கே 5 மைனஸ் 1 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்கம்மா, இது இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் சம் இதில் வரும். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஆர் வந்து 1 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆர் 1 இருந்தால் இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0 ஆயிரும். ஸோ எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டின்னு ஆகும். ஸோ ஏதோ நம்ம 4 நம்பர் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்குமே தவிர இன்ஃபினிட்டி நம்ம சொல்லறதுக்கு இது இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி நம்மளுக்கு வராது. அதனால தான் ஆர் நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் இது ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா என்னவாக இருக்கும், NAன்னு இருக்கும். ஸோ அந்த NAயையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் சம்ஸு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லேயே என்ன சொல்லலாம்னா 2 2 மார்க்கு கொடுத்து 2 சம் கொடுத்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, இது ஸ்பெஷல் சீரீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n. அது நமக்கு பவரில் எதுவுமே கிடையாது, நம்ம நார்மல் நம்பர் தான். இதில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா n + 1/2. இதிலே ஸ்கொயர் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா n + 1 2n + 1/6. கியூபிக் நம்பர் கொடுத்தாங்கன்னா n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள், பை த ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கிறோம். இதே ஆன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா 2 ஃபார்முலா. இப்போ நான் அதில் எஸ்என்னில் சொன்ன மாதிரி n டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுலேயுமே ஃபார்முலா n ஸ்கொயர் தான். டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n ஸ்கொயர் போட்டோம், இந்த n தானங்க தந்துருப்பாங்க. ஸோ அதை n ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் லாஸ்ட் டேர்ம் இப்போ இல்லை 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ 35 45 55 சம்திங் என்ன கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் டேர்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முதல் n கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா n ஸ்கொயர், அப்போ n தேவை இல்லையா. ஸோ n-க்காக என்ன பண்ணுறோம், L - a/d + 1. Lங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், டிங்கிறது டிஃப்ரென்ஸ். இதை இது பண்ணிவிட்டு +1 போட்டால் நம்மளுக்கு n கிடைக்கும். ஸோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுங்க, சம் ஆஃப் 3 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸும் கொடுத்தாங்கன்னா எப்போவுமே a - d a +dன்னு எடுங்க. 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா a - 3d a - d a +d a +3dன்னு எடுங்க. ஏன் அப்படின்னா இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு d கேன்சல் ஆகி a டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சலாம் நம்ம d கண்டுபிடிச்சலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணும்போது d வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஏங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 4a கிடைக்கும். ஸோ 4a சம் ஆஃப் டேர்ம்ஸ்னு ஒரு நம்பர் தந்திருப்பாங்க இல்லையா, அது வந்து a ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். a கண்டுபிடிச்சிட்டோன்னா d கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அது வந்து நம்ம dயும் கண்டுபிடிச்சலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எடுங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.